வெயில் நேரத்தில் ஏசிக்கு ரொம்ப டிமாண்டாக இருக்குது. ஸோ ஏசி சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப டிமாண்டாக இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஏசி மெக்கானிக் இருக்காரு. ஸோ அது சம்மந்தமாக நம்ம கேட்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத. வாங்க ப்ரோ, அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் பேர்? என் பேர் முகமது சலாம். ஓகே, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் எம்ஆர் ஏசி அண்ட் டிசிபி ஏசி மெக்கானிக் படிச்சிருக்கேன். ஸ்கூலில் என்ன படிச்சிருக்கீங்க? ஸ்கூலில் டுவெல்த்து முடிச்சுட்டு ஏசி மெக்கானிக் படிச்சிருக்கீங்க. ஓகே, இந்த கடையில் நீங்கள் வேலை பார்க்குறீங்களா? என் ஓன் கடை, சொந்த கடையா? ஓகே, ரைட்டு. சரி, இப்போ 8th படித்தாலும் சரி, பாஸோ ஃபெயிலோ, இல்லை 10th பாஸோ ஃபெயிலோ, அது மாதிரி ஒவ்வொரு கிளாஸோ பாஸோ ஃபெயிலோ, அவங்க வந்து இந்த மாதிரி ஏசி மெக்கானிக் படித்தா உங்களை மாதிரி ஆகலாமா? கண்டிப்பாக ஆகலாம். நான் படித்த ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஷாலம் இண்டஸ்ட்ரியல் ஸ்கூல். ஓகே, அங்கே வந்து நான் படிக்கையில இருந்தே அந்த ஆஃபர் இருக்கு. 8th பாஸ் ஆயிருந்தாலே இந்த கோர்ஸில் சேர ஆரம்பிக்கலாம். 8th பாஸ், 9th பாஸ் ஃபெயிலு, 10th பாஸ் ஃபெயிலு, 11th பாஸ் ஃபெயிலு, 12th பாஸ் ஃபெயில். காலேஜ் முடிச்சிருந்தாலும் ஓகே தான், காலேஜ் டிஸ்கன்டினியூ பண்ணாலும் ஓகே தான். அதில் எவ்வளோ வேணாலும் யார் வேணாலும் சேரலாம். இப்போ நீங்கள் சாலம் ஐடியில் படிக்கிறது இங்கே பரமக்குடியில் பெஸ்ட் அப்படின்றீங்க. இங்கே பொறுத்த வரைக்கும் சாலம் ஐடி வந்து நல்ல ஸ்கோப் இருக்கு. படிக்கையிலே ட்ரைனிங் அனுப்புனாங்க. நாங்களும் ட்ரைனிங்லாம் சென்னைக்கு போயிருக்கோம். சென்னையில் ட்ரைனிங் முடிச்சுட்டு இங்கே வந்து கவர்மெண்ட் ஐடியில் எக்ஸாமினேஷன் எழுதி எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டு அவங்களே 1 year ட்ரைனிங் அனுப்புனாங்க. 1 year ட்ரைனிங் போயிட்டு நாங்கள் ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு அதே கம்பெனியில் நான் 3 வருஷம் வேலை பார்த்தேன். 3 வருஷம் முடிச்சுட்டு ஷாலம் ஐடி இங்கே கொரோனா பீரியடில் இங்கே வந்தோம். கொரோனா பீரியடில் வந்து அதே ஐடியில் நான் வாத்தியாரும் வேலை பார்த்துருக்கேன். அதே ஐடியில் வாத்தியாராக 2 years வேலை பார்த்து அதுக்கப்புறம் தான் ஓனா கடை வச்சிருக்கீங்க. ஓனா கடை வச்சிருக்கீங்க. ஓகே, கடை வச்சதுக்கு, சொந்தமாக நீங்கள் கடை வச்சதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ.